இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவங்க ரொம்பவே எப்பவுமே பாசிட்டிவான ஒரு பர்சனுங்க. இவர்களுக்கு தப்பு நடந்தாலும் சரி, இல்ல கெட்ட விஷயங்கள் நடக்கும் போதும் சரி, இவர்கள் அதை சரியான முறையில பார்த்து சரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு சரியான வாழ்க்கையில நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். ஆனா என்ன பிரச்சனைனா, இவருடைய சவகாசங்கள் என்பது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இவன் யாருன்னு சொல்லு, உன் நண்பன் யாருன்னு சொன்னால் நீ யாருன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்ப முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இவருடைய சகவாசம், இவர் நல்லவங்க தான், ஆனா இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் சில தருதலைகள் இவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருகிறதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் மேல ரொம்ப அக்கறை கொண்டவங்க, பிரியம் கொண்டவங்க, நண்பர்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இவர்கள் அவருக்கு மேல கண்மூடித்தனம், நம்பிக்கை, அன்பு, பாசம் எல்லாமே வைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு இவர்கள் மேல துளி அளவு கூட பாசமும் கிடையாது. இவங்க ஒரு நண்பன் நினைக்கிறது கூட கிடையாது. ஏதோ கூட பேசுற பழகுற அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மட்டும்தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கிட்ட நெருக்கமா இருக்கிறது, பாக்குறது, பேசுறது, பழகுறது எல்லாமே செய்வாங்க. ஆனா துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒருபோதும் புரியாது, தெரியவும் தெரிஞ்சது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கஷ்டப்படுறதுங்கிறது அதிகமாவே இருக்குதுங்க. அதுவும் காரணம் குடும்பத்தார்களால. இவருடைய குடும்பத்தார்கள் எப்போதும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க, எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னா, இவனும் 12th, இவனுடைய நண்பன் பக்கத்து வீட்டுக்காரனும் 12th. பாரு, அவன் என்ன ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்க, நீ என்னடா மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போது பார்த்தாலும் இவர்களை அடுத்தவங்களோடு சேர்த்து வச்சு பேசுவதில் இவருடைய குடும்பத்தார்கள் ரொம்ப பெருமிதம் கொள்வாங்கங்க. அடுத்தவங்க கூட வச்சு பேசி 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 இவருடைய பையனுக்கு, அதாவது இவங்களுடைய பையனும் பொண்ணும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையை கூட வெளிக்கொண்டு வர விடாம அப்படியே அடக்கி வச்சிருவாங்க. ஏதோ வேலைக்கு போறோம்ன்ற அளவுக்கு இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருதுங்க. இவருடைய குடும்பத்தார்களாலேயே இந்த துலாம் ராசிக்காரர்கள் பல நாள் கண்ணீர் விட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, அழுது புலம்பிருக்காங்க. ஆனா எந்த ஒரு மாற்றமும் இவருடைய வாழ்க்கையில நடந்ததில்லை, இனி நடக்குமான்றத சந்தேகம் இருக்குதுல்ல. அது அனைத்தையுமே நம்ம தெள்ள தெளிவாக தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இதுநாள் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்களும் சரி, துன்பங்களும் சரி, இதுக்கப்புறமா மாறுமான்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஒரு பதிவு முழுமையாக பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இனி நடக்க போகவேன்றது இதாக தான் இருக்க போகுது. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டுறாதீங்க. சரி, துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்குதுன்றதை பார்க்க முன்னாடி நம்முடைய சேனல் புதிதாக பார்வையாளர் இருக்குன்ற போது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும், ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். சரி, துலாம் ராசிக்கார அன்பர்களே, துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில முதலாவது அடி எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது ஒரு மாற்றமே என்ன தெரியுமாங்க? இவர்கள் நினைத்தது போல் இவர்களுடைய வாழ்க்கையில இனி செல்வ பிரச்சனை என்பது குறையுங்க. இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை, செல்வ கஷ்டங்கள் என்பது தீர்க்கிற மாதிரி வரும், ஆனா தீர்ந்துராது. சரி பண்ற மாதிரி வரும், ஆனா சரியாகாது. மாறி மாறி இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்களால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள், செல்வ பிரச்சனைகளுக்கு முழுவதுமான விடிவு காலமும் அதாவது அந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்க போகுதுங்க. இதற்கு முன்பு மாறாத பல விஷயங்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி மாறப்போகுது. நீங்க இனி யாருக்கிட்டையாவது நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒருத்தவங்க கிட்ட பாசம் அதிகமா காமிக்கிறீங்க அப்படின்ற போது அந்த பாசம் அவர்களிடம் இருந்து மட்டும் கிடைக்காதுங்க, உங்களிடம் இருந்தும் கிடைப்பது போல அவர்களும் உங்கள் மேல அதிகப்படியான பாசத்தையும் அன்பையும் வைப்பாங்க. துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் தினமும் சண்டை சச்சராகவே இருந்துகிட்டு இருக்குங்க. முக்கியமா இந்த துலாம் ராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த காதலும் வேணாம், ஒரு இலவும் வேணாம், இதை விட்டுட்டு எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள பல விதமான யோசனைகளையும் காயங்களையும் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். ஏன்னா வாழ்க்கையை அவ்வளவு பாடத்தை கப்பிச்சு கொடுத்துருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. இவருடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் பதில்கள்னு எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கு. அதாவது இனி இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், நம்ம நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள கண்ணீரோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். ஆனா இந்த கண்ணீருக்கெல்லாம் அதுக்கான வேல்யூ கொடுக்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை இனி மாற்றத்தை முழுமையா நீங்க பார்ப்பீங்க. முன்னாடி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களை எப்போ பார்த்தாலும் காயப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் இனி உங்களுடைய வாழ்க்கையில காயத்தை தராமல் இருக்கும். நீங்க யார் மேல அன்பு காமிச்சாலும் சரி, அவர்கள் உங்க மேல அன்பு காமிக்கலன்ற ஒரு வருத்தம், ஒரு விதமான சோகம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வருத்தமும் சரி, சோகமும் சரி, இனி உங்களுடைய வாழ்க்கையில துளி அளவு கூட இல்லாமல் போய்விடுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனசளவுல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க இனி வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே ஒரு நல்ல வேலைக்கு போக முடியலன்ற ஒரு வருத்தம், ஒரு விதமான கவலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வருத்தமோ இல்ல கவலைகளோ இருக்க போறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையவே
நீங்க தலைகீழாக நீங்க தாங்க மாத்த போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்த போது பிரம்மன் விதி தான். ஆனா மாத்த போறது நீங்க தானங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே எப்படி தெரியுமாங்க, ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே திட்டிப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, பழிய மத்தவங்க மேல போட்டுட்டு நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா துலாம் ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. தான் தான் தப்பு பண்ணேன், தன் பழியை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்புமே தான் மேல பழிய போட்டுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல் குணம் கொண்டவர்கள் தான் இவர்கள். ஆனா இப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கிறவருடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்குல்ல, அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நிலைமையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நீங்க இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய பரிசீலனை மூலியமா எடுப்பது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனா எல்லா விஷயத்திலையும் நம்ம தான் செய்யணும்னு ஆசைப்பட்டு நம்ம செய்யும் போது அது பல தவறுகளை நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறது. அதனால இனி வரக்கூடிய காலங்களில் சில விஷயங்களை நீங்க முன்னாடி வச்சு பண்றீங்க அப்படின்ற போது உங்களை மனசுக்கு சரியா படுதா அப்படின்னு முதல்ல யோசிங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட ஒரு முறை கேட்டுக்கிறதுங்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்ல விஷயங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட. அதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது. நோயினால இவர்கள் பல நாட்கள் அவதிப்பட்டிருக்காங்க. ஒரு நோய் இவர்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னாலே அது இன்னைக்கு சரியாயிடுமா நாளைக்கு சரியாயிடுமான்னு யோசிச்சு பல நாட்கள் நோயினாலேயே அவதப்பட்டிருக்காங்க இவர்கள். அப்படிப்பட்ட அவதிகளிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா, அந்த ஒரு முன்னேற்றமானு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே, எல்லா வகையான விஷயங்கள்லையும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். பிசினஸ் சின்ன சின்ன பிசினஸாக இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உகுந்த நேரமாக தாங்க இது இருக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, செய்ய போனாலும் சரி, அது உங்களுக்கு உகுந்ததா இருந்ததா இல்லையோ அதை விடுங்க. ஆனா இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நலனையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால நீங்க இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு உங்களை நீங்களே வர்த்திக்கோ கவலைப்படாம தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்து வைங்க. முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க இதுக்கப்புறமா பார்க்கலாங்க. அதனால இந்த துலாம் ராசிக்காரர்கள் தைரியமா இருக்கிறது தாங்க இந்த நேரங்கள்ல முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது என்னன்னா, அடிக்கடி இவர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு நோய் உபாதைகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட நோய் உபாதைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக காணாமல் போக போகுதுங்க. நீங்க எந்த ஒரு நோய்க்காக டெய்லியும் மருத்துவமனைக்கு போய் டாக்டரை பார்த்து மாத்திரை மருந்துன்னு பணத்தை செலவு பண்ணி சரி பண்ண நினைச்சாலும் பண்ண முடியாம இருக்கு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையை இனி சரி செஞ்சு கொண்டு மரியாதையும் மதிப்புடனும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொந்தரவா இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. நீங்க இந்த ஒரு விஷயம் மாறணும்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா பல வருஷ காலமா. அந்த ஒரு விஷயம் மாறுவதற்கான சூழ்நிலைகளும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைய போகுது. நீங்க இனி யார்கிட்டையுமே கையேந்தி வைக்க வேண்டிய நிலைமை இருக்காது. இந்த செல்வ கஷ்டங்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு போகுது. துலாம் ராசினுடைய சொர்க்க காலங்களாக தான் இனி இருக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்க போகுது. நீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில நிச்சயமா நீங்க ஒரு கல்லுப்பு தீபத்தை ஏத்துங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் திருவடிக்கும். கல்லுப்பு தீபம் ஏற்ற வேண்டுன்ற கேள்வி வந்துச்சுன்னா ஒரு தாம்பல் தட்டு, அது முழுக்க கல்லுப்பு, அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு, அதுல எண்ணெய், முக்கியமா அந்த எண்ணெயில இல்லைன்னா அந்த கல்லுப்புல ஒரு கிராம்பு ஒரு நாணயம், இதை கண்டிப்பா சேர்த்துட்டு தான் விளக்கு ஏற்றணும். அப்படி செய்வது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்தும் பல பிரச்சனைகள் இருந்தும் தீர்வுகளுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லா விதமான துன்பங்கள் வந்து நீங்க வெளியே வருவீங்க. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொண்டு வருவீங்க. நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள், நம்பிக்கையோடு செய்து நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு தான் நல்லதே நடக்க போகுது. நம்புகள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.